பரிந்துரைக்கப்பட்டு சில அரசியல் காரணங்களால ஐயா வந்து அந்த சூழல் வந்து நழுவி போயிருக்கு. அது ஒரு சின்ன ஒரு காலதாமதமா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா ஐயா அந்த உயரிய பதவிக்கு நிச்சயமா வருவாரு. வந்து தன்னுடைய பணியை வெறும் வழக்கறிஞரா மட்டும் இல்லாம கண்டிப்பா நீதிபதியாக உயர்வு பெற்று இந்த சமூகத்திற்கு பயனுள்ள ஒரு ஒரு இன்னும் தன்னுடைய இந்த சமூகம் அவரை இன்னும் பயன்படுத்திக்கணும் நாங்க எல்லாரும் கருதுறோம். கண்டிப்பா அதை நோக்கி நம்ம நகருங்க ஐயா. மகிழ்ச்சிங்கய்யா. நீங்க வகுப்புல போலாங்க நீங்க. தேங்க்யூ சார். குட் ஈவினிங். அனைவருக்கும் ஒரு வணக்கம், மாலை வணக்கங்கள். இன்னைக்கு காலையில திரு பாப்பா மோகன் அவர்கள் போன் பண்ணாரு. அவர் போன் பண்ணாலே ஒரு சட்ட சிக்கல் ஏதாவது ஒண்ணு இருக்கும். இந்த வாட்டி என்ன சிக்கல்ல மாட்டி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். 100வது நாள் நிகழ்ச்சி, 100வது இது Proletariat Pleaders. அதனுடைய இதுவே வந்து உண்மையை சொல்லணும்னா உடனே டிக்ஷனரியில அது என்ன அர்த்தம்னு பார்த்தேன். விளிம்பு நிலை மக்களுக்கான ஒரு பிளீடர்ஸ், வழக்கறிஞர்களா நம்ம இருக்கணும்ன்றதனுடைய அடிநாதத்தை புரிஞ்சுக்கிட்டேன் முதல்ல. சோ அப்ப என்ன டாபிக்னு கேட்டாங்க. ஒரு சார் எப்பயுமே சொல்லுவாரு, நீங்க எதையாவது பேசுங்க. ஆனா 100வது நாள் ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லும்போது அந்த 100வது நாள் என்பது வந்து ஒரு ஒரு லேண்ட்மார்க். அதனால வந்து அதுல ஒண்ணு இன்ட்ரெஸ்டிங்கா ஏதாவது பேசணும்னு பார்த்தோம்னா இன்ட்ரெஸ்டிங்கா எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாமே அவர் பேசி முடிச்சிருப்பாரு. 100 நாட்கள் வந்து பேசியிருக்காங்க, எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க. சோ அதனால வந்து எனக்கு கிடைத்த அனுபவங்கள், இதில் லெக்சர்ன்றது வந்து ஒரு அனுபவ பகிர்வா நம்ம பார்க்கணும். சோ என்னுடைய அனுபவத்தை வந்து நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு இது ஒரு சின்ன ஒரு தருணம். அது மட்டும் இல்லாம எனக்கு கிடைச்ச அந்த நாலேஜை வந்து நான் திருப்பி இன்னொரு முறை சொல்லும் போது எனக்கு ஒன்னும் அது பசுமரத்தாணி போல என் மனசுலயே பதியும்ன்றதுனால இதை ஒரு சந்தர்ப்பமா நான் எடுத்துக்கிட்டு இங்கே கலந்து கொண்டிருக்கும் என்னுடைய இளம் நண்பர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு என்னுடைய சைட்ல இருந்து என்னுடைய இது நோபடி இஸ் அ மாஸ்டர். எனக்கு ஃபர்ஸ்ட் டே எங்களுக்கு என்ரோல்மெண்ட் அப்போ சொன்னதுதான், யூ ஆர் நெவர் அ மாஸ்டர் ஆஃப் யுவர் ப்ரொஃபஷன், யூ ஆர் ஆல்வேஸ் அ ப்ராக்டிஷனர். Be it whether you are a senior advocate or a junior advocate, you continue to practice. ப்ராக்டிஸ் பண்ணதான் ஒரு லாயர் வந்து மெருகேற முடியும். மெருகேறினால்தான் தன்னுடைய கட்சிக்காரருக்கு ஒரு சிறந்த வழக்கறிஞராக இருக்க முடியும், சமுதாயத்திற்கு ஒரு நல்ல முன்னுதாரணமாக இருக்க முடியும். அதை திருப்பி நான் ஏன் சொல்லுவேன்னா, முன்னுதாரணமா சொல்லும் போது என்னை விட வயதில் மூத்தவர் வயதிலும் அனுபவத்திலும் சிறந்து விளங்குவர் திரு மோகன் அவர்கள். நான் அவர்கிட்ட நிறைய கிராஸ் நான் கத்துக்கிட்டேன். நான் அவருக்கு எப்படி கிராஸ் பண்ணணும், எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணணும்ன்ற பல விவரங்களை வந்து நான் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். செல்வராஜ் மாடல் கொலை வழக்குல வந்து முதல்ல எனக்கு பரிச்சயமானார். அப்பதான் நான் அவருக்கு பரிச்சயமானேன். அந்த டைம்ல அவருடைய அந்த ஹவு டு கிராஸ் எக்ஸாமின் விட்னஸ், இந்த மாதிரி ஒரு சென்சிட்டிவ் கேஸ்ல பண்றதை பார்த்து கத்துக்கிறத வந்து நான் அதை பெருமையா நினைச்சுக்கிறேன். லெட் அஸ் கோ இன்டு தி டாபிக் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா டாபிக் சொன்னோம். நம்ம சூர்யா வந்து ரொம்ப மேலும் இன்ட்ரெஸ்டிங் ஆகிட்டாரு. விக்டிம் பார்ட்டிசிபேஷன் இன் கரப்ஷன்ஸ், கரப்ஷன் கேசஸ்ன்றதை விட விக்டிம் பார்ட்டிசிபேஷன்ஸ் இன் கரப்ஷன்ன்றது இட் இஸ் ப்ரிவலன்ட். இப்போ வந்து எல்லாருமே கரப்ஷன்ல வந்து ஒரு அங்கமா தான் நம்ம இருக்கிறோம். ஸோ விக்டிம் பார்ட்டிசிபேஷன் இன் கரப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லும் போது ஹூ வாஸ் அ விக்டிம்னு ஒரு கேள்வி வரும். சட்ட ரீதியா அந்த கேள்வி ஏன் வந்துச்சுன்னா, ஒரு ரீசன்ட் கேஸ்ல வந்து எனக்கு ஒரு வழக்குல நான் இருக்கும் போது எனக்கு எதிர்த்தரப்புல இருந்து ஒரு வாதங்கள் வைக்கப்படுது. யார் வந்து ஒரு ஊழல் வழக்குல வந்து கேன் பார்ட்டிசிபேட் ஆஸ் அ விக்டிம் அப்படின்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின். அந்த கொஸ்டின் வாஸ் டிசைடட் ரீசன்ட்லி. நேற்று தான் அது டிசைட் ஆச்சு ஹைகோர்ட்ல. அந்த கொஸ்டின், whether a person who is unconnected can be termed as a victim என்ற ஒரு கேள்வி. Whether he has the right to participate as a victim in that case. அந்த வழக்கை வந்து விக்டிமா நிலைநிறுத்தி எடுத்துக்கொண்டு செல்ல முடியுமான்னு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் ஒன்று வச்சு ஊழல் வழக்குல நான் குறிப்பா சொல்ல வருதுல. சோ அந்த வழக்குல நேற்று வந்த தீர்ப்பின்படி எஸ், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். உங்க பார்ட்டிசிபேஷன் எந்த அளவுக்கு இருக்கும்னு கேட்டீங்கன்னா, ஒன்லி டு a limited purpose where you can assist the prosecution. Again going back to section 3, CRPCல போயிட்டு 300ல போயிட்டு உட்காந்துடணும். அங்க போயிட்டு (301, 302,
அதுக்குள்ள போய் அடங்கிடணும், சிஆர்பிசியில போய் அடங்கிடணும்னு சொல்லிட்டு யூ கேன் நாட் argue the case, you cannot let in documents into the case, but you can assist the prosecutor and also give a written submissions on behalf of the prosecutor in aid, in supplement, on complementing the prosecutor என்ற ஒரு நிலைப்பாட்டை வந்து உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கு. இந்த நிலைப்பாடானது after perusing or sifting through several judgments of the Supreme Court, starting from Samshuddin case, Subramanian Swamy case, Sadanandam case, அதெல்லாம் ஒரு சைட்டேஷன்ஸ் போக நான் தரேன். எப்பன்னா விக்டிமாலஜின்ற தியரம் உள்ள சிஆர்பிசிக்குள்ள இன்கார்பரேட் பண்றதுக்கு முன்னாடி காலத்துல இருந்து வந்த நீதி முன்னுதாரணங்கள், சைட்டேஷன்ஸ், டிசிஷன்ஸ் பேஸ் பண்ணி அதுக்கப்புறம் விக்டிமாலஜின்றது உள்ள வந்துட்டு விக்டிம்ன்றது வந்து அமெண்ட் ஆகி சிஆர்பிசிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் what is the march of law? Because we always say law is majestic. So that's why we say march of law. சட்டம் வந்து வீறுநடை போட்டு எந்த அளவுக்கு வந்திருக்குன்றத வந்து இந்த வழக்குல சொன்னாங்க. So I thought that could be the case which I can share my experience with you என்றதுதான் இந்த சின்ன ஒரு எக்ஸ்சேஞ்ச், நாலேஜ் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் இதுவா இருக்கும், பேஸா இருக்கும். ஸோ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் who was a victim in the corruption case அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, as a lay person we can always say each and every one of us are victims. So ஏதோ ஒரு காலத்துல ஏதோ ஒரு விதத்துல வந்து ஊழலின் ஒரு விக்டிமா வந்து ஒவ்வொரு குடிமகனும் ஆகிறாங்க. ஸோ அதனால ஊழல்ன்றது வந்து ஒரு சாதாரண விஷயமா நம்ம கருதிட்டு போக முடியாது. ஊழல்ன்றது வந்து now it is 10 ரூபா ஆனாயா பரவாயில்ல அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஊழல் வந்து ரேம்பண்ட் ஆயிடுச்சு. சோ அந்த 10 ரூபா ஒருத்தன் வாங்குறான்னா யாருக்கோ ஒருத்தர் வந்து இதை டிப்ரைவ் பண்ணி தான் அந்த 10 ரூபா வாங்கிட்டு இன்னொரு வேலையை செஞ்சு தரோம். சோ அங்க ஒரு விக்டிம். பட் விக்டிம்ன்ற வார்த்தைக்கு வந்து நீங்க போனோம்னா யூ ஹாவ் டு கோ டு W2WA ஆஃப் சிஆர்பிசி. வேற எங்கேயும் வந்து அந்த விக்டிம்ன்ற வார்த்தை வராது. ஃபர்ஸ்ட் 2WA பாத்தீங்கன்னா victim means a person who has suffered any loss or injury caused by reason of the act or omission for which the accused person has been charged. And the expression victim includes his or her guardian and legal heir. So, ஒரு குறுகிய ஒரு வட்டத்துக்குள்ள விக்டிம்ன்றதை வந்து எடுத்துட்டு வந்துடுறாங்க. So, section 2WA of the CRPC. இது வந்து 2009 அமெண்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு வந்துருது. 2009 அமெண்ட்மெண்ட்ல அது உங்களுக்கு விக்டிம்ன்ற வார்த்தை வந்துருது. அந்த விக்டிமுக்கு சில உரிமைகள் கொடுக்கப்படுது. எப்படின்னா 372ல வந்து சில உரிமைகள் விக்டிமுக்கு முதல் தடவையா சிஆர்பிசில கொடுக்கப்படுது. அதுல ப்ரொவைசோல எடுத்துட்டு வராங்க. 372 நோ அப்பீல் டு அலை அன்லெஸ் அதர்வைஸ் ப்ரொவைடட் கொடுக்கும்போது அந்த ப்ரொவைசோ செக்ஷன்ல வந்து கொடுக்குறாங்க ப்ரொவைடட் தட் த விக்டிம் ஷால் ஹாவ் அ ரைட் அப்படின்ற வார்த்தை வருது. ஷால் ஹாவ் அ ரைட், அதாவது ஷால், மேயை விட ஷால் என்ற வார்த்தை வந்து அத ஒரு உரிமையா விக்டிம்ஸுக்கு வந்து தராங்க. The victim shall have a right to prefer an appeal against any order passed by the court acquitting the accused or convicting for a lesser offense or imposing inadequate compensation. இந்த மூன்றுக்கு மட்டும் அப்பீல் தரலாம். அதாவது ஒரு வழக்குல யாரையா ஒருத்தங்க விடுதலை செஞ்சிட்டாலோ அல்லது ஒரு குறைந்த தண்டனைக்கு அவர்களை வந்து தண்டிச்சிருந்தாலோ அல்லது குறைவான காம்பன்சேஷன் நிவாரணம் வந்து கொடுத்திருந்தாலோ அதுக்கு அகெயின்ஸ்டா விக்டிம் கேன் கோ ஃபார் an appeal. அந்த அப்பீல் வந்து பிகம் ஷேல், அவங்களுக்கு வந்து அது உரிமையா கொடுக்கப்படுது அந்த விக்டிமுக்கு. அகெயின் கோயிங் பேக் டு 2WA, விக்டிம்ன்றது யாருன்னும் போது யார் இந்த ஒரு கிரிமினல் ஓவர்ட் ஆக்ட்னால சஃபர் ஆகுறாங்களோ அவங்களுடைய லீகல் ஹேர்ஸ், ஃபர்ஸ்ட் லெவல் லீகல் ஹேர்ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் லீகல் ஹேர்ஸோ ஃபர்ஸ்ட் டிகிரி லீகல் ஹேர்ஸோ கேன் கோ ஆஸ் அ விக்டிம். அந்த விக்டிம் எப்படி அப்பீல் வரும்ன்றத சொல்றாங்க. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸுக்கு இந்த இடத்துல வந்து கொடுக்கல. என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் சென்டென்ஸ் அகைன் யூ ஹேவ் டு ரிவர்ட் பேக் டு 397 401 ஆஃப் சிஆர்பிசி. அது ஹைகோர்ட்டுக்கு மட்டுமே பவர். வேறஸ்
அப்பீல் போடுறதுக்கான பவர் வந்து அப்பீல் ஆர்டினரி லைஸ். அதனால வந்து 372 உடைய ஸ்கோப் வந்து 2009 அமெண்ட்மெண்ட்ல எக்ஸ்பாண்ட் பண்றாங்க. So this is a victim. Now, in case of கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் இதுன்றது வந்து 2 விதமான ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு. ஒன்னு டைரக்ட் விக்டிம். ஸோ in a case of a ட்ராப்பை பொறுத்த வரைக்கும் விக்டிம்ன்றது யாருன்னா, யார்கிட்ட லஞ்சம் கேட்கிறாங்களோ கேட்கப்படுதோ அவங்க வந்து they become a victim. So a complaint based on which an FIR is registered directly based on a complaint with a small preliminary investigation or inquiry வச்சுட்டு அதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் வாங்கி செக்ஷன் 7ல வந்து உங்களுக்கு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்றாங்க, பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட். ஸோ த பர்சன் ஹூ இஸ் அக்ரீவ்ட் ஓவர் அன் ஆக்ட் ஆஃப் டிமாண்ட் by a person who is accused of the offense of section 7 under Prevention of Corruption Act. So அப்படின்னு சொல்லும்போது he is a direct victim of corruption. நீ காசு கொடுத்தாதான் நான் பண்ணுவேன், நீ கொடு நான் செய்யறேன் இப்படின்னு சொல்லும்போது he becomes a direct victim. So the complaint is based on the FIR is based on his complaint. So he becomes a natural person to give evidence and become a victim. Now interestingly, எல்லா குற்றங்களுக்குமே பாத்தீங்கன்னா குற்றவியல் நடைமுறை சட்டத்துக்குள்ள அடங்கக்கூடிய அத்தனை சிஆர்பிசிக்குள்ள அடங்கக்கூடிய அத்தனை குற்றங்களுக்குமே வந்து ஒரு என்போர்ஸ்மெண்ட் ஏஜென்சின்றது போலீஸ். பட் இன்ட்ரெஸ்டிங்கா இந்த ஊழல் குற்றங்களுக்கு மட்டுமே வந்து யூ ஹாவ் அ செப்பரேட் டைரக்டரேட் விச் இஸ் கால்ட் தி டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். ஸோ இது ஏன் இப்படி வைக்கிறாங்கன்றத பாத்தீங்கன்னா, இந்த விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுடைய ஸ்கோப்ன்றதை பொறுத்த வரைக்கும் கரப்ஷன்ன்றது வந்து ஒரு செப்பரேட் கிளாஸ் ஆஃப் அஃபென்ஸ் அப்படி எடுத்து தனியா ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா இந்த கரப்ஷன் வில் அஃபெக்ட் த ஓவரால் சொசைட்டி அட் லார்ஜ். இப்போ ஒரு ஊழல் குற்றம் நடக்குதுன்னா அது தனிப்பட்டதற்குதான் பார்க்க முடியாது, அது வந்து ஒரு கேன்சரஸ் திங். மேலோட்டமா ஒருத்தர் 2 பேர் அங்க லஞ்சம் வாங்குறாங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் அந்த லஞ்சத்தினுடைய இஃபெக்ட்ன்றது வந்து இட் பிகம்ஸ் மோர் கேன்சரஸ். ஸோ அதனால அதுக்கு வந்து லெஜிஸ்லேட்டிவ் விஸ்டம் ஒரு தனி டிபார்ட்மெண்ட்டை வச்சு அதுக்கு தனி லீகல் சிஸ்டம், லீகல் அட்வைசர்ஸ், தனி ப்ராசிக்யூட்டர்ஸ் எல்லாமே தனியா இருக்கும். வேர் இட் இஸ் மோர் ஆர்கனைஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு. இப்போ ஒரு ரீசன்ட் கொலை வழக்குல வந்து திரு பவானி மோகன் பாப்பா மோகன் அவர்கள் வந்து அந்த ஒரு கோகுல்ராஜ் கொலை வழக்குல வந்து he was appointed as a special public prosecutor. So SC/ST ஆக்ட்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் இது பாத்தீங்கன்னா, victim can choose the prosecutor. கலெக்டருக்கு கொடுத்து அவங்க ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்து ரூல்ஸ் ஆஃப் பிராக்டிஸ் SC/ST ரூல்ஸ்ல வந்து அந்த ப்ரொவிஷன் இருக்கு, வேர் they can have a prosecutor of the choice and it should be done by the collector. So if I'm not wrong, correct தானே சார்? So அதனால விக்டம் பார்ட்டிசிபேஷன்ன்றதை பொறுத்த வரைக்கும் SC/ST ஆக்ட்ல ஒரு டீவியேஷன், ஒரு மைனர் டீவியேஷன். அதே போல வாட் இஸ் தி ரோல் ஆஃப் அ விக்டம் இன் அ கேஸ் ஆஃப் கரப்ஷன் கேட்கும்போது there are 2 things. Interestingly, corruption வந்து ஒரு, as I said, the veracity of the corruption or the effect of the corruptionன்றதை பொறுத்த வரைக்கும் அது ஒரு விதமான இது வந்து எல்லாருமே ஒரு விதத்துல வந்து பாதிக்கப்படுறோம். as I told earlier, எல்லாருமே ஒரு விதத்துல பாதிக்கப்படுறதுனால கரப்ஷனுக்குன்னு ஒரு தனி டைரக்டரேட். ஸோ த ரோல் ஆஃப் விக்டிம்ன்றது என்னன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வருது. ஏன் இந்த வழக்குல இந்த கேஸ்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் வருதுன்னா, there is another angle to it. So as I said, direct corruption போது ஒருத்தன் கேட்ட உடனே செக்ஷன் 7, அதுக்கப்புறம் ட்ராப் 13(2), 13(1)B அது வருதுன்னு தனி கேஸ் வச்சுப்போம். அது இல்லாம whistleblowers, somebody who is interested in the well-being of the society, இந்த இடத்துல வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. பல வழக்குகள் வந்து அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. பெரிய அரசியல் தலைவர்கள் மீது இந்த மாதிரியான வழக்குகள் போடப்படப்படுது. அதுக்கு ஒரு ஸ்பார்க், who initiates or who sets the law in motion பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க. இட் குட் பி
a political person, it could be somebody or organization or NGO or non-profit organization, ஏதாவது ஒரு organization, they'll take up the issue in hand. அவர்கள் மக்களுக்காக இந்த வேலையை செய்யறாங்க. இதுல வந்து hidden agenda இருக்கா இல்லையான்றத வந்து it is for the court to decide. But the cause of the persons who suffer, who are victims, are taken over by an organization or political organization or non-profit organization or some social organization is aware, social aware, for social awareness. யாராவது ஒருத்தங்க எடுத்து பண்ணலாம். நம்ம இதையே இப்போ சொல்லுங்க வந்து Proletariat, Pleaders, அவங்களே வந்து இந்த ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த இடத்துல வந்து இவ்வளவு ஊழல் நடக்குது, இந்த ஊழல் நாங்க எடுத்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லலாம். Now the question would be, what would be their role? ஏன்னா இந்த கரப்ஷன் ரெண்டு விஷயங்கள், நான் ஒரு விஷயத்தை பத்தி பேச விரும்பல, அதை பத்தி பேச வேண்டாம். will restrict two C's which are dangerous to the society. இந்த சி பார்த்து முதல்ல எடுத்துப்போம், கரப்ஷன் சி. அடுத்த சியை வந்து வித்தின் கோட்ஸ் வச்சுக்கிறேன், அதை நீங்களே எந்த சிக்கு இருந்து ஃபிட் ஆகுன்றதை நீங்க பாத்துக்கோங்க. கரப்ஷனை பொறுத்த வரைக்கும் என்ன, ஒவ்வொரு தனிநபரையும் ஏதோ ஒரு காரணத்தினால பாதிக்கப்படுது. Now an organization takes up an issue. இந்த ஒரு துறையில வந்து ஊழல் நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, whether the person can be termed as a victim என்ற கேள்வி வருது. அப்போ there are so many questions starting from, so victim உடைய participation, when can a victim interfere in a case? So முதல் பாத்தீங்கன்னா 2012 வந்து 2001ல வந்து JK இன்டர்நேஷனல் கேஸ், நான் அந்த சைட்டேஷன் சொல்றேன், 2001 3 SEC 462 JK இன்டர்நேஷனல் கேஸ். ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, எஸ், and victim has a right to participate, he has the right of audience to be heard in cases where, so JK International case is the touchstone, which is 2001 3 462 SEC 462. அந்த வழக்குல பாத்தீங்கன்னா, whether the complaint, the right of the complainant to be heard in cases once cognizance is taken, அந்த ஒரு moot question வந்து it is before the court. அந்த கோர்ட்டுக்கு வந்து single judge வந்து says no, you don't have a right அப்படின்னு சொல்றாரு. So Supreme Court says the single judge has done wrong to the appellant when he closed the door of the High Court before him, saying that the High Court is going to consider whether the criminal proceedings initiated at his behest should be quashed completely, that the complainant would not be heard at all if he wants to be heard. And the one quash 482 invoke பண்ணி quash பண்ணும்போது whether he's got the right to be heard in கேட்கும்போது, yes, he's got the right to be heard அப்படின்னு வருது. அது 2001. That is pre-amendment 2009க்கு முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் லைனா வந்து 482. 482ன்ற ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொவிஷனை பத்தி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, 482ன்றது இட் இஸ் காட் ரெண்டு விதமான ரிக்வசிட்ஸ், ரெண்டு விதமான இன்கிரீடியன்ஸ் தேவைப்படுது, இருக்குது அதுல. அது ஒண்ணு, சாரி, ஒண்ணு to prevent the abuse of process of court, ரெண்டு to secure the ends of justice. So in the 482ன்றது ஒரு எக்ஸ்பான்சிவ் ப்ரொவிஷன், அது ஒரு இன்ட்ரெஸ்டிங் ப்ரொவிஷனும் கூட. பிகாஸ் ஆஸ் லாயர்ஸ், பிகாஸ் எனக்கு மிஸ்டர் சூர்யா மூலம் தெரிய வந்து தமிழ்நாட்டுல பலர் பார்த்துக்கிட்டு இருக்கிறதா சொல்லும் போது, இதுல எத்தனை பேர் ஹைகோர்ட் பிராக்டிஷனர்ஸ் எனக்கு தெரியாது. பட் 482ன்றதை பொறுத்த வரைக்கும் அனைவருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பிகாஸ் நவ் with the onset of infusing technology into the legal system, எங்க இருந்து வேணாலும் உட்காந்து ஹைகோர்ட்ல அப்பியர் ஆகலாம். So 482 has now become everyone's. It's no longer the sole property of a lawyer of an high court. No, every lawyer
throughout the state of Tamil Nadu can practice before the High Court, provided they equip themselves with the knowledge, basic knowledge. அதனால வந்து ஹைகோர்ட் லாயர் கிடையாது. நான் வந்து என்ன கேட்டீங்கன்னா, நான் பெருமையா சொல்லக்கூடியது மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் லாயர். நான் வந்து ட்ரையல் லாயர்னு சொல்லும் போது நான் அதை நான் பெருமையா எடுத்துப்பேன். பிகாஸ் ஐ கோ ஃபார் ட்ரையல்ஸ். நான் இன்னைக்கும் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையல் போறேன், இன்னைக்கும் நான் செஷன்ஸ் ட்ரையல் போறேன், எல்லா ட்ரையலுக்கும் நான் போயிட்டு இருக்கேன். ஸோ அங்க நான் கத்துக்கிற விஷயங்கள் நான் ஹைகோர்ட்ல கத்துக்க போறது கிடையாது. ஹைகோர்ட்ல உங்களுக்கு என்ன கத்து தருவாங்கன்னா எட்டிகேட். ஒரு லாயரா நீ எப்படி இருக்கணும், ஒரு லாயரா எப்படி உனக்கு ப்ரெசென்ட் பண்ணணும், லாயரா எப்படி நீ ஜட்ஜை மதிக்கணும், இந்த விஷயங்கள் வந்து 2 பேர் திட்டு வாங்கினாங்கலாம் ஆட்டோமேட்டிக்கா எனக்கு தெரிஞ்சு. ஸோ ஹைகோர்ட் பிராக்டிஷனர்ன்றது வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது. எனி ஒன் கேன் பிராக்டிஸ் இந்த ஹைகோர்ட். பட் ஒரு பேசிக்கா என்னன்னு பண்ணும்போது ஹைகோர்ட்டுக்கு ஒரு பவர். தட் பவர் இஸ் கிவன் டு த ஹைகோர்ட் பை வர்ச்சு ஆஃப் செக்ஷன் 482. அது என்ன சொல்லுதா அழகான செக்ஷன், சேவிங் த இன்னரண்ட் பவர் ஆஃப் தி ஹைகோர்ட். Nothing in this code shall deem to limit or affect the inherent powers of the High Court. So that is ஒரு non-obstante clause வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. Nothing in this code, இந்த கோடில் சிஆர்பிசில எதுவா இருந்தாலும் shall be deemed to limit or affect the inherent powers of the High Court to make such orders as may be necessary to give effect to any order to this code, or to prevent the abuse of process of any court, or otherwise to secure the ends of justice. So சிஆர்பிசியில போடப்படுற எந்த ஒரு ஆர்டருக்கும் ஒரு எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு 2, to abuse the process of, to prevent the abuse of process of court and to secure the ends of justice. சட்டத்தின் மாட்சிமையை நிலைநாட்டுவதற்காக இந்த ஒரு அற்புதமான ஒரு செக்ஷன். So ஹைகோர்ட்டுக்கு விக்டிம் வரும்போது, now as I said, before the amendment, 2009 amendment, where 372 brings in the role of a victim or victim participation உள்ள எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி எதுவும் இருந்தாலும் 482 தான் வர முடியும். பிகாஸ் வேற ப்ரொவிஷன் கிடையாது. ஸோ 482 வந்துட்டு தான் வர முடியும். ஸோ அந்த சமயத்துல வந்து whether the victim has a role. Now, here is a moot question, interesting question. Now, I go back to the original case. Whether the victim has the right to interfere or intervene in the investigation when it comes to corruption. So, going back to the judgment, the judgment citation எனக்கு தெரியல, ஏன்னா ஒரு 10 பேர் அதுல பார்ட்டிஸ்ன்றதுனால என்ன சைட்டேஷன் வருதுன்னு தெரியல. But it's the judgment by Honorable Justice G. Chandrasekhar. Recent judgment, வெள்ளிக்கிழமை judgment was shown circulate ஆயிரத்துல ஒன்று வரல, பிரிண்ட்ல வரல. Sort of what we read immediately, அதுல இருந்து sort of the victimன்றவங்க வந்து எந்த அளவுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ 2-3 ஜட்மெண்ட்ஸ் மட்டும் நான் இதுல குறிப்பா சொல்ல வரேன். ஒன்னு, தர்மராஜா பி. தர்மராஜா vs. சண்முகம் 2022 SCC online SC 1186, which is again an offshoot of the infamous case that is making headway in the news. செந்தில் பாலாஜி சம்பந்தப்பட்ட ஒரு வழக்கு, அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்குல உச்ச நீதிமன்றம் கொடுக்கறது ஒரு தீர்ப்பு. அதை தழுவி 2023 SCC online SC 645 by Balaji versus Karthik Desari and another. இந்த 2 வழக்குகள் வந்து it opens the floodgate சொல்ற மாதிரி இருக்கும். It opens the floodgate. அது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மூன்றாவது மனிதர் வந்து ஒரு வழக்குல வந்து தன்னை ஒரு அதுல வந்து he can conduct on case on behalf of the at any stage he can interfere. ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஒரு கொஸ்டினை வந்து உள்ள எடுத்துட்டு வராங்க. ஓகே, அதுல வந்து அந்த வழக்குல பாத்தீங்கன்னா 2023 வழக்குல பாத்தீங்கன்னா இட் டாக்ஸ் அபவுட் லாட் ஆஃப் பொலிட்டிக்கல் ஓவர்டோன்ஸ் அது இருக்குது. அந்த பொலிட்டிக்கல் ஓவர்டோன்ஸை வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டும் அக்யூஸ்டும் கொல்லிவிட வராங்க. இட்ஸ் மோர் லைக் மேட்ச் பிக்சிங். அந்த வார்த்தைகள்லாம் பிரயோகிக்கப்படுது. அதை செக் பண்றதுக்காக ஒரு விக்டிமை வந்து ஒரு லிவரேஜ் உள்ள தராங்க. ஸோ விக்டிமுடைய ரோல் திருப்பி எங்கன்னு வரும்போது, விக்டிமுக்குன்னு ஒரு லிமிடெட் காஸ். அந்த விக்டிம் வந்து ஒரு கேஸ நல்லபடியாகவும் எடுத்துட்டு போகலாம், எடுத்து குட்டிச்சவரம் ஆகலாம். ஸோ விக்டிம்
is always before the court with the help of a leader. ஒரு லாயர் மூலியமா தான் உள்ள வர்றாரு. அவருக்கு எனக்கு இவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு. அதேதான் அந்த வைபாலஜி கேஸ்ல சொல்றாங்க. இவங்களுக்கு வந்து சண்டை போடுவதற்காக கோர்ட்ல வந்து வாதாடுவதற்காக அவங்களுக்கு வந்து பெரிய இது சப்போர்ட் இல்லாதனால இவங்களை வந்து ஆர்கியூ பண்ண விடுறோம், அலோவ் பண்றோம்னு சொல்லிட்டு தான் அவங்க அலோவ் பண்ண விடுறாங்க உச்ச நீதிமன்றத்துல. அதே போல பாத்தீங்கன்னா ஒரு விக்டிமா வாட் ஆர் தி ரைட்ஸ் and what are the restrictions to be imposed on them. So here is a case. ரெண்டாவது விதத்துல கரப்ஷன்ல பாத்தீங்கன்னா நீங்க you give a complaint. அது ஃபர்ஸ்ட் விட்டுருங்க, 7 விட்டுருங்க, அடுத்த கேஸ் போறோம். ஒரு பொதுவா இந்த துறையில வந்து ஊழல் நடக்குதுன்னு நம்ம சொல்லும் பொழுது, அவங்க கட்சிக்காரர் சொல்ற இந்த துறையில ஒரு ஊழல் நடக்குதுன்னு சொல்லும் போது உங்களுடைய நெக்ஸ்ட் ஆப்ஷன் would be to go lodge a complaint before the Directorate of Vigilance and Anti-Corruption. அவங்க வந்து will not consider your complaint as a complaint per se, but that will be treated only as a source information. ஏன்னா நீங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கான அத்தனை டாக்குமெண்ட்ஸ், அத்தனை முகாந்திரமும் ஒரு அரசு தரப்பு கிட்ட தான் இருக்கும். ஏன்னா unless and until he is a public servant, he cannot be brought within the purview of SCS, இந்த Prevention of Corruption Act. So அப்படின்னு சொல்லும்போது அத்தனை டாக்குமெண்ட்ஸும் வந்து will be in the custody of the government office. அப்படி என்னும்போது ஒரு தனிநபரால இங்க குற்றம் நடக்குதுன்றது மட்டும் தான் நம்ம எடுத்துக்காட்ட முடியும். இங்க ஊழல் நடக்குதுன்றது மட்டும் தான் நம்ம எடுத்துக்காட்ட முடியும். ஊழல் இப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டலாம். ஆனா once you become a de facto complainant, once your information is taken on by the Vigilance Department, அதுக்கப்புறம் they peruse into the thing, they do a preliminary inquiry which is mandated under law, and the preliminary inquiry முடிஞ்சதுக்கு அப்புறம் they treat that as a source information, and based on which the person who does the preliminary inquiry will become the de jure complainant, and he becomes the complainant and he takes the case forward. Now what is my role there as a victim? நான் தானே கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், என் கம்ப்ளைண்ட்டை பேஸ் பண்ணி தானே நீங்க பண்ணீங்க என்னும் போது அங்க ஒரு சின்ன ஒரு செக். பொதுவா விக்டிமுக்கு பல உரிமைகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் அந்த இடத்துல அந்த செக் வைக்கிறதுக்கான காரணம் நம்மளுடைய ஆர்வம். அதாவது anyone can set the law in motion, that is a settled law. யார் வேணாலும் கிரிமினல் லாவை பொறுத்த வரைக்கும் locus standi is an alien concept to the thing of setting the law in motion. அப்படின்னும் பொழுது இந்த கரப்ஷன் கேஸ்ல மட்டும் சில விஷயங்களை உங்களுடைய கம்ப்ளைண்டின் அடிப்படையில தொடங்கினாலும் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் will take over. அவங்க எடுத்துக்கிட்டு அந்த வழக்கை இது பண்ணுவாங்க. எங்க வந்து நம்மளுடைய விக்டிம்னுடைய ரோல், அவ ப்ரோஆக்டிவ்னஸ் ஆஃப் தி விக்டிம் வரும்னு சொன்னா, அந்த இன்வெஸ்டிகேஷன் ஒரு தவறான பாதையில போகுது அப்படின்னு சொல்லும்போது விக்டிமனுடைய பிரசன்ஸ் ஆர் விக்டிமனுடைய பார்ட்டிசிபேஷன் கம்ஸ் இன் டு பிளே. அதுக்காக தான் சொன்ன ரெண்டு இது, ஒய் பாலாஜி வர்சஸ் கார்த்திக் தேசாரி கேஸும் தர்மராஜ் கேஸும் உள்ள வருது. அண்ட் அமானுல்லா கேஸ், அமானுல்லா was a state of Bihar 2016, 6 SCC 699. இந்த 3 வழக்குகள் வந்து எப்படி அந்த வழக்கை வந்து உள்ள எடுத்துட்டு விக்டிமுடைய பார்ட்டிசிபேஷன் என்னன்றதை தெளிவா சொல்லுது. சோ இதன் அடிப்படையில தோ அது ரெண்டாவது சின்ன விஷயம் என்னன்னா, நாங்க வந்து இந்த வழக்குல வந்து அந்த விக்டிம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றோம். ஏன் பண்ணக்கூடாதுன்னு ஆர்கியூ பண்றோம்னா 2 விஷயத்துக்காக. ஒண்ணு, அக்யூஸ்ட் வந்து வாஷ் ஃபைல் பண்றாங்க அந்த வழக்குல. அக்யூஸ்ட் வாஷ் ஃபைல் பண்ணும்போது whatever material the investigating agency had collected so far, whether it constitutes an offense என்ற கேள்வி முதன்மையா வைக்கப்படுது. சோ அப்படின்னு வைக்கும்போது அங்க கோர்ட் வந்து 2 தரப்பு வாதங்களை மட்டும்தான் கேட்கணும். ஏன்னா it's a case of corruption. X and Y have set the law in motion. Investigating agency கையில எடுத்துச்சு. எஸ் பிளீஸ். ஓ சார், இதுக்கு அப்புறம் கொஸ்டின் இருக்கா? ஃபைன், சரி. சோ எக்ஸ் அண்ட் ஒய் வந்து செட் த லா இன் மோஷன், கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த வழக்குல நான் சொல்ற வழக்குலயே வந்து அவங்க உயர் நீதிமன்றத்துல
வெகு வெகு பயங்கர உக்கிரமா வந்து ஆர்கியூ பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பெஞ்ச்ல அந்த கேஸ் போகுது, டிவிஷன் பெஞ்சுக்கு அந்த கேஸ் போகுது, எல்லா பெஞ்ச்லயும் அவங்க ஆர்கியூ பண்றாங்க. பட் நான் 482 அக்யூஸ்டா நான் இன்வோக் பண்ணும்போது அவங்க வந்து டாக்குமெண்ட்ஸ் உள்ள எடுத்துட்டு வரலாமான்னு கேட்டா எடுத்துட்டு வர முடியாது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தே ஆர் நாட் தி ஆத்தர்ஸ் ஆஃப் த டாக்குமெண்ட். எல்லாமே அரசாங்கத்தின்கிட்ட இருக்கிற ஒரு டாக்குமெண்ட், பப்ளிக் சர்வன்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட். அது ஒரு ப்ராப்பர் சேனல்ல ரூட் பண்ணும்போது ப்ராசிக்யூஷன் வில் டூ த திங். சப்போஸ் ப்ராசிக்யூஷன் ஃபெயில் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, ப்ராசிக்யூஷன் தவறா வழி நடத்திட்டு போறாங்க கேஸ் ஏதோ ஒரு காரணத்துக்காக, அப்போ விக்டிம் கேன் கம் இன். அந்த அளவுக்கு தான் விக்டிம் பார்ட்டிசிபேஷன் இன் கரப்ஷன் இருக்க முடியும். தனிப்பட்ட முறையில 7ல வரும்போது டைரக்டா அவங்க உள்ள வராங்க. எனக்கு தெரிஞ்ச என்னுடைய குறைந்த அனுபவத்துல வந்து எனக்கு தெரிஞ்சு விக்டிம் வந்து அப்பீல் போட்டதா எனக்கு ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் கேஸ்ல வந்து இல்லை. ஏன்னா ஒன்ஸ் ஒரு கேஸ் தோத்துட்டாலே விஎன்எஸ்சி கேஸ் எடுத்து வந்துருவாங்க அப்பீலுக்கு. ஸோ தேர்ஃபோர் தோ கரப்ஷன் இஸ் த worst of all forms of offenses that can கரப்ஷன்னால பல்வேறு விதமான குற்றங்களுக்கு அடிக்கோல் வகுக்குன்றதுனால அந்த இடத்துல வந்து விக்டிமினுடைய ரோல் வந்து லிமிட்டட் சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். சார் எனக்கு ஷார்ட் டைம்ல வந்ததுனால இது ஒரு டாபிக் இன்ட்ரெஸ்டிங் இருந்துச்சு, அதை வச்சுட்டேன். கேள்விகள் இதை சம்பந்தமா கேட்டா நல்லா இருக்கும். Really excellent, sir. Really very simple and at the same time all the questions you have placed us. We can ask our participant to ask questions, sir. Yes, sir. யாருக்கெல்லாம் சந்தேகம் இருக்கோ நீங்க அந்த சப்ஜெக்ட்ல வைஸ் கேட்கலாம் வந்து. ஏன்னா இது இப்போ பேர்னிங் டாபிக் இப்போ உங்களுக்கு போயிட்டு இருக்கிறது தெரியும் உங்களுக்கு. பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாம் கேட்க ரைஸ் பண்ணாரு, ஹேண்ட் ரைஸ் பண்ணாரு, கேட்கலாம். சூர்யா கேட்க சொல்லுங்க. ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, क्वेश्चंस இருக்குங்களா, ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க, ஒன் பை ஒன். திவ்யா மேடம் கேளுங்க மேடம். திவ்யா மேடம். சார் வணக்கம் சார். கிளாஸ் நல்லா அருமையா இருந்தது சார். சார் ஒரே ஒரு டவுட் சார். இந்த வி தர்மராஜ் வெர்சஸ் அந்த கேஸ் சொன்னீங்களா சார், அதோட ஃபேக்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரே நிமிஷம் மேடம். அந்த சேம் கேஸ் தான் உங்களுக்கு அதுல கமிங் அவுட் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல இருந்து வர்றதுதான். இங்க அமௌண்ட் வாங்கிட்டு அதை வந்து வாஷ் பண்றாங்க, இங்க செட்டில் ஆயிடுச்சு எங்களுக்குள்ள. ஐ ஆன்லைன் இதுதான் செந்தில் பாலாஜி கேஸ் தான். அது அமைச்சர் செந்தில் பாலாஜி வழக்கு அது. அதுல வந்து தப்புன்னு சொல்றாங்க. அதுல வந்து காசை வந்து கொடுத்ததுனால வாஷ் பண்ற கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. அப்போ வந்து அது சைட்டேஷன் எடுத்துருங்க, அதுல நான் படிக்கிறேன். நானு பேராகிராஃப் 17 அதுதான் அதுல இந்த விக்டிம் பத்தி சொல்ல வருது. I'll just read it. Even the learned senior counsel appearing on behalf of the respondents could not contest the position that a victim is entitled to file an appeal against the impugned order of the High Court. அதுல வந்து செட்டில்மெண்ட் போறாங்க, வாஷ் ஆயிடுது. பட் பின்னாடி ஏதோ சில அதாவது மேட்டர் சப்ஜுடிஸ்ன்றதுனால அதை இங்க நான் பேச விரும்பல. ஸோ இந்த ஜட்மெண்ட்ஸ் மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். If the persons who participated in the selection process but would not make it to the final list of selected candidates on an account of the alleged corrupt practices adopted by those in power. நான் தான் சொன்னேன், நான் கரப்ஷன்ன்றது வந்து ஒரு தனிநபரை மட்டும் பாதிக்க போறது கிடையாது, என்டையர் சொசைட்டி. யாரோ பண்ற ஒரு தவறு, யாருக்கோ வந்து ஒரு கரப்ட் பிராக்டிஸ்னால போஸ்டிங் போடுறதுனால the entire society is affected. The final list of selected candidates on the account of the alleged corrupt practices adopted by those in power are not victims. We do not know who else could be victim. கரப்ஷன்னால பாதிக்கப்பட்டவர்கள்லாம் விக்டிம்னு சொல்ல இயலலைன்னா யாரு விக்டிம்னு சுப்ரீம் கோர்ட் அழகான ஒரு மூட் கொஸ்டின் கேக்குது. We cannot shy away from the fact that the candidates who are selected and appointed to the posts of government and public corporations by adopting corrupt practices are eventually called upon to render public service. It is needless to say that the quality of public service rendered by such persons will be inversely proportionate to the corrupt practices adopted by them. Therefore, the public who are recipients of these services will also become a victim, though indirectly,
because of the consequences of such appointments get reflected sooner or later in the work performed by them, by the appointees. Hence, we say that the appellants have no locus. Hence, to say that the appellants have no locus standi is to deny the existence of what is obvious. That is what the Supreme Court says. It's a very interesting judgment. So, facts on it relates to former Minister Senthil Balaji's case. Minister Senthil Balaji's case. And paragraph 26, therefore, the objection that the locus standi of the appellants is without any merit in case the appellant is one of these appeals is a victim, as he could not get selected on account of the alleged corrupt practice. Therefore, the contention regarding locus standi of the appellants is to be rejected. Though this is expanding the scope of section 2WA victim. 2WA victim வந்து ஒரு narrow compassக்குள்ள எடுத்துட்டு வரதை வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து எக்ஸ்பேண்ட் பண்றது. அவ்வளவுதான். Yes, sir. Thank you, sir. You're welcome. Surya, Madras இருக்காங்க கேளுங்க. Surya. பாலா சார் கேளுங்க சார். சார் மோகன் சார் வணக்கம் சார். நான் பாலா சார் ஃப்ரம் கோயம்புத்தூர் சார். நல்லா இருக்கீங்களா சார்? எஸ் சார் எஸ் சார் சார் வாழ்த்துக்கள் சார். எஸ் சார் எஸ் சார் சார் வாழ்த்துக்கள் சார். இளவரசன் கேஸ் கேள்வி கேட்கலாம் சார். நீங்க ஏதாவது சந்தேகம் இருந்தா கேள்வி கேட்கலாம். ஓகே ஓகே சார் ஓகே சார். ஓகே என்னன்னா நாட் only to hear the assimilation and dissimulation நமக்கு வந்து அவர் கொடுக்கக்கூடிய தன்மையை வாங்கிட்டு நம்ம வந்து ஃபீல்ட்ல போய் செயல்படணும். அதுக்காக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் கேட்கணும் போய் படிக்கணும். அது வந்து ஒரு சின்ன டாபிக் தான். அந்த வந்து ஃபீல்ட்ஸ் ஆஃப் ஆர்டிகல்ஸ்ல இன்னைக்கு டாபிக் நிறைய விஷயத்துல போறான். நீங்க பாத்தீங்கன்னா ஜேடிஎம் ஜபல்பூர் கேஸ்ல இருந்து ஆரம்பிச்சீங்கன்னா ராஜநாராயண் வெர்சஸ் இந்திரா காந்தி கேஸ், இப்ப அன்பர் வெர்சஸ் பஷீர் கேஸ், எலக்ட்ரானிக் எவிடன்ஸ் பத்தி மிகப்பெரிய ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த கேஸ், அர்ஜுன் பண்டித் ராவ் கேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா கரப்ஷன் கேஸ், எலெக்ஷன் கரப்ஷன் தான் வரலாம். அப்ப இது ரொம்ப முக்கியமான டாபிக். இந்த வந்து ஊழலை ஒழிப்பதற்காக சமூகத்துல போராடுறோம். அதுல பாத்தீங்கன்னா எளிய மக்கள் சிக்கிறான், ஆனா பெரிய ஆட்கள் எப்படி தப்பிச்சு போயிடறான். இப்போ வந்து இது நிறைய விஷயம் படிக்கிறப்ப அவர் சொன்னதுல இருந்து எனக்கு என்ன தெரியும்னா, நீங்க படிக்க வேண்டிய கேஸ் வந்து பி சிதம்பரம் வெர்சஸ் என்போர்ஸ்மென்ட் டைரக்டரேட் கேஸ் ஒன்று இருக்குது. வந்து இப்போ செந்தில் பாலாஜி கேஸ் நாம அது பெண்டிங் கேஸ் கமெண்ட் பண்ணக்கூடாது நம்ம. ஆனா என்ன நடந்திருக்குன்னு சொல்றப்போ வந்து அதுல பாத்தீங்கன்னா 108 நாள் அவர் வந்து உள்ள இருந்தார். போறாமே 108 நாள் உள்ள இருந்தாரு. 2 முறை அவரை வந்து எடுக்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றாங்கன்னா, இவர் ஒத்துழைக்க மாட்டேங்கிறாரு, போலீஸ் கஸ்டடி எடுத்த பிறகு ஒத்துழைக்க மாட்டேங்கிறான்னு சொல்றாங்க. ஜஸ்டிஸ் பானபி ஜட்ஜ்மெண்ட். அது வந்து அது எடுத்தீங்கன்னா நீ ஆர்டிகல் 20(3), அதாவது ஒரு போலீஸ் கஸ்டடி எடுத்து நீங்க வந்து விசாரிக்கிற போது அவரை கம்பல் பண்ணி நீ நான் கேட்கற மாதிரி கேள்விக்கு நீ பதில் சொல்லியான்னு சொல்ல முடியுமா? இப்ப பாத்தீங்கன்னா அந்த கேஸுக்கும் செந்தில் பாலாஜியோட கேஸ்ல வந்து கொஸ்டின் பண்றாங்க. இடிக்கு பவரே கிடையாதுங்கிறாங்க. இப்ப டிஃபென்ஸ் சைட்ல வந்து இடி ஹஸ் காட் நோ ரைட் அட் ஆல் டு டேக் ஃபார் போலீஸ் கஸ்டடி அப்படிங்கிறாங்க. இப்படி எல்லாம் பல விஷயம் வருது. எல்லாம் இந்த மாதிரி பல விஷயம் அப்படி இந்த பேசிக்ல இருந்து கத்திட்டு போகணுங்கிறதா எனக்கு விருப்பம். அதனால நல்ல டாபிக் இது. நல்லா அந்த பேசிக் ஃபவுண்டேஷன் அதிகமா போட்டுட்டு போறாங்க. அதுல சார் இவரு நம்ம சீனியர் அட்வொகேட் இளங்கோவன் சாரும் அதான் சொல்றாரு சார். இடிக்கு வந்து பவரே கிடையாது. ஃபர்ஸ்ட் வந்து இடிக்கு வந்து போலீஸ்க்கு இருக்கிற பவர் வந்து ஃபுல்லா கிடையாது. சிஆர்பிசில எந்த செக்ஷன்ல இடிக்கு வந்து பவர் இருக்கு. அதே டைம் வந்து என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பெஷல் லா லைக் பிஎம்எல்ஏ, அந்த லா வந்து பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் பிஎல்எம்ஏ ரைட்டுங்களா சார்? எஸ் சார் எஸ் சார். அந்த ஆக்ட் நிறைய விஷயங்களை கான்ஸ்டிடியூஷனை பிரேக் பண்ண விஷயங்கள் நிறைய இருக்கு அதுல. சோ அதனால அந்த ஆக்டைவே வந்து டோட்டலா வந்து பிளாக் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்பியூட் போயிட்டு இருந்தது. ஐ திங்க் சுப்ரீம் கோர்ட்ல கபில் சிபல் தான் அதை ரன் பண்ணாருன்னு நினைக்கிறேன் சார். ஆக்சுவலா அந்த இது சார் ஃபுல்லா எனக்கு அது தெரியல.
நான் ஒரு இது மாத்திரம் பண்ணது. பிளஸ் கடைசியா வந்து அது அன்கான்ஸ்டிடியூஷனலா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு டிபேட் தான் போயிட்டு இருந்தது ஃபைனலா அந்த விஷயங்கள் பொறுத்த வரைக்கும். சார் என்னோட கொஸ்டின் ஒரே கொஸ்டின் சார். இந்த விக்டிம் காம்பன்சேஷன் இருக்குல்ல சார், சொல்லுங்க. ஒரு விஷயத்துல அஃபெக்ட் ஆயிடுறாரு விக்டிம், அந்த விக்டிம்க்கு கொடுக்கக்கூடிய காம்பன்சேஷனு, இதுக்கு விக்டிம் காம்பன்சேஷன் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. இந்த ஆக்ட்ல நம்ம எப்படி ப்ரொசீஜரா ஃபைல் பண்ணணும், இந்த காம்பன்சேஷனை எப்படி சார் கிளைம் பண்றது, இதுதான் என்னோட கொஸ்டின் சார். இது வந்து உங்களுக்கு what do you call அந்த ஒரு விக்டிமுக்கு அந்த காம்பன்சேஷன் வந்து ரெவென்யூ ரெக்கவரி ஆக்ட்ல தான் அவங்க பண்ணுவாங்கன்னு நினைக்கிறாங்க. அது வந்து தட் இஸ் ஹவ் இட் இஸ். ஈவன் காம்பன்சேஷன் அவார்ட் பை கிரிமினல் கோர்ட்ஸ் வந்து RR ஆக்ட்ல தான் அவங்க பண்றாங்க இன்னைக்கு வரைக்கும். அதுக்கு தனிப்பட்ட ப்ரொவிஷன் எதுவுமே கிடையாது. அட்டாச் பண்ணி இது பண்ணி தான் பண்ண முடியும். அது தனியா எந்த ப்ரொவிஷனும் இப்போதைக்கு எனக்கு தெரிஞ்சு இல்ல சார். அது தனியா விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட், கன்சால்டேஷன் ஃபண்ட்ல இருந்து அது தனியா ஒரு ஸ்கீம் ஃபண்டே இருக்குல்ல சார். அது வந்து என்ன விதமான அஃபென்சஸ்க்கு, எல்லா அஃபென்சஸ்க்கும் அந்த விக்டிம் காம்பன்சேஷன் ஃபண்ட்ல இருந்து வருமானது கேள்வி சார். அது there is no clarity on that. சிஆர்பிஸ்ல 357 மட்டும் தான் உங்களுக்கு பாக்ஸோல காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க. பாக்ஸோல வந்து there are specific provisions under the பாக்ஸோ காம்பன்சேஷன் இருக்கு. SCH ஆக்ட்லயும் காம்பன்சேஷன் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு இல்லீங்களா சார்? இருக்கு. சோ அதனால என்ன ஸ்பெஷல் எனாக்ட்மெண்ட்ஸ்ல காம்பன்சேஷன்ஸ்க்கு பவர் இருந்துச்சுன்னா தென் இந்த காம்பன்சேஷன் ஃபண்ட்ல இருந்து உங்களுக்கு வரலாம் சார். பட் ஜெனரல் ஃபண்ட் ரெண்டல் காம்பன்சேஷன்ன்றது வந்து there is no specific provisions அது எதுல இருந்து கொடுக்கணும்ன்றதுக்கு இல்லைங்க. இது இன்னைக்கு வரைக்கும் வந்து SC ஆக்ட்ல தனியா ரூல்ஸ் இருக்குது. இப்ப இருக்கு சார், இருக்கு. அதுல வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் வந்து பெட்டிஷன் ஃபைல் பண்ணி பண்ணா SC கோர்ட்ல போடலாம், அப்புறம் ஹைகோர்ட்ல போய் டைரக்ஷன் கேட்கலாம். அதே பாக்ஸோல உங்களுக்கு கோர்ட்டே அவார்ட் பண்ணலாம். கவர்மெண்ட் SC ஆட்டோமேட்டிக்கா போடுவாங்க, எப்ப மேண்டேட்டரியா பண்ணுவாங்க. எப்பயுமே அதே பாக்ஸோலயும் பண்றாங்க சார். பாக்ஸோல வந்து தீர்ப்பிலே வந்துடும். தீர்ப்பிலே கவர்மெண்ட் டேரக்ட் கொடுத்துருவாங்க. ஓகே 357ல இல்ல பாக்ஸோல தனியா எனக்கு இது வந்துரும், உங்களுக்கு ஆக்ட்லயே வந்துரும். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். சார் அடுத்தது மோகன் சார் கிட்ட ஒரே ஒரு கொஸ்டின் சார். அந்த கேஸ்ல இது வந்து நம்ம கோகுல்ராஜ் அந்த ஜட்ஜ்மெண்ட் கேஸ்ல ஒரு விஷயம், ஒரு பிரஸ் மீட்ல அவர் ஒரு விஷயங்கள் சொல்றாரு. அதாவது லைக் இப்போ அக்யூஸ்டா இருக்கிற ஸ்டில் அவர் வந்து அஃபண்டரு ஒரு விஷயங்கள் சொல்றாரு. ஒரு லைக் இது வந்து நடந்தது ஒரு டிவி ஷோல நடந்தது. அந்த விஷயத்துல கொடுக்குற கன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டே இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் வெளியே வந்து சொல்லிட்டு இருக்காங்க சார். சோ இட் இஸ் ட்ரூவா இல்ல இதை தவிர வேற விஷயங்கள் உள்ள இருக்கா சார் அந்த ஜட்ஜ்மெண்ட்? இல்ல சார், நான் ஃபுல்லா நான் படிக்கல. உங்க இன்டர்வியூஸ் மத்த விஷயங்கள் எல்லாம் வச்சுதான் ஒரு அசம்ஷன்ல கொண்டு வந்தேன் சார். வேற நீங்க கொஞ்சம் சொன்னீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கு சார், ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு சார் எங்களுக்கு. டாபிக் அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆயிடும். ஏன்னா நம்ம எடுத்த டாபிக் தான் ஆயிடும். அதை நம்ம இன்னொரு டாபிக் போட்டு பேசலாம். நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து அவுட் ஆஃப் சப்ஜெக்ட் ஆயிடும். அதை ஒரு டாபிக்கே போட்டு பேசலாம். நம்ம இப்ப திருச்சியில கூட்டம் கூட்டினாங்க. லஜபதிராய் வந்தார். லஜபதிராயி நானு பார்த்தியும் பங்கேற்றால. அதுல டைரக்டாவே எல்லாம் நிறைய வந்திருந்தாங்க. தமிழ்நாடு முழுக்க வந்தாங்க. அதுல நாங்க பேசியிருக்கிறோம், தமிழ்ல கொண்டு வந்திருக்கிறோம். அது ஒரு டாபிக்கே போட்டு பேசலாம். ஏன்னா இன்னைக்கு இந்த டாபிக்ல வந்து 100th டேட்ங்கிற ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததுனால ஜான் சத்யன் சார் வந்து பெருந்தன்மை ஒத்துக்கிட்டாரு. இது நிறைய வேலைகள் இருக்கு. செய்ய போறேன் அதுல வந்து இன்னொரு டாபிக் போட்டு பேசலாம். அதுல வந்து நான் பேசலாம் சொல்றேன். ரொம்ப நல்ல டாபிக். ஓகே, நன்றி சார், நன்றி சார், நன்றி சார். ஓகே, சாரோட வகுப்பு சம்பந்தமான கேள்வி மட்டும் கேளுங்க. பிரபு சார் கேளுங்க சார். பிரபு சார் குட் ஈவினிங் சார். வகுப்பு வந்து ரொம்ப பிரமிக்கிற வகையில ரொம்ப அருமையா இருந்துச்சு சார். சோ எனக்கு வந்து ஒரு நீண்ட நாளா ஒரு கொஸ்டின் தான் சார். இது ஆக்டுக்குள்ள வருமா என்னன்னு தெரியல. சீனியர் இருக்காரு, சீனியருக்கும் வணக்கம் வச்சுக்கிறேன். என்னன்னா குற்றவியல் வழக்குகள்ல பெரும்பாலான வழக்குகள் குற்றம் நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அக்யூஸ்ட் விடுதலை பண்ணிடுறாங்க. பட் இழப்புன்னு அங்க ஒண்ணு இருக்கு இல்லையா சார்? அந்த இழப்பை எந்த வகையில வந்து ஈடு செய்ய முடியுது? இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ஒரு மர்டர் கேஸ்ல வச்சுக்கிட்டு அவரு பியாண்ட் ரீசனபிள் டவுட் cannot be proved அக்யூட்டல் கொடுத்துறாங்க. ஆனா அந்த இறந்தவருக்கு
நம்ம என்ன வகையான வந்து நம்ம வந்து இழப்பை கொடுக்க முடியும், அது வந்து அது சம்பந்தமா கொஞ்சம் சந்தேகம். அருமையான கேள்வி. இப்ப பாத்தீங்கன்னா இப்போ ரீசன்ட் ஜட்மெண்ட் ஆனரபிள் ஜஸ்டிஸ் விமலா அவங்க வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்தாங்க. இந்த ரீ எக்ஸாமின் பண்ணுங்க, ரீவிசிட் பண்ணுங்க என்டையர் கேஸ்ன்னு சொல்லிட்டு, ஒரு இந்த கேஸ்ல ஒரு லைஃப் சென்டென்ஸ் கேஸ்ல இவர் பண்ணாரா பண்ணலையான்னு சொல்லிட்டு ரீவிசிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. போலீஸ் என்ன பண்ணுச்சு, திருப்பியும் அந்த வழக்குல விடுதலை ஹைகோர்ட்ல செட்டிசைட் பண்றாங்க கன்விக்ஷனை. செட்டிசைட் பண்ண கன்விக்ஷனை திருப்பியும் வந்து ரீவிசிட் பண்றேன்னு சொல்லிட்டு அவன் மேல திருப்பியும் கேஸை போட்டு ட்ரையல் நடத்திட்டு இருக்காங்க திருவண்ணாமலையில. See, the problem here is investigating agency வந்து they are not properly sensitized. They must know law. See, அதான் சொல்றேன். இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு பாத்தீங்கன்னா கரப்ஷன் ஒரு எல்லாத்துலயுமே வந்து ஒரு டெண்டர் சிஸ்டம் மாதிரி ஆயிடுச்சு. சாருக்கு தெரியாது கிடையாது, மோகன் சாருக்கு. ஒரு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா 10 அக்யூஸ்ட் புடிச்சிட்டு போவாங்க. சந்தேக கேஸ்ல 10 அக்யூஸ்ட்ல யாரு லீஸ்ட் பீட்டரோ அவன் தான் ஃபைனலா கன்விக்ஷன், அவன் தான் ட்ரையல் ஃபேஸ் பண்ண போறான். ஸோ அகெயின் கமிங் பேக், இட் இஸ் ஒன்லி கரப்ஷன் அகெயின். நீங்க சொல்ற மாதிரி கேட்டீங்கன்னா அந்த இறந்து போனவர் வந்து எதனால இறந்தாருன்னு கடைசி வரைக்குமே தெரியாது. ஏன்னா அவன் கொலை செஞ்சிருக்க மாட்டான். அவனை வந்து தவறான முறையில அவனை வந்து கன்விக்ஷன் போடனா ஒரு வழக்கறிஞர் நம்மளுடைய வாதம், நம்மளோட ரெஸ்ட்ரிக்டட் என்னுடைய கட்சிக்காரன் தப்பு பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு இருப்போம். தட் இஸ் அவர் ஜாப். அப்படின்னு பண்ணும்போது இறந்தது எப்படி இறந்தாருன்னு கேட்டாலும் இட்ஸ் க்ளூலெஸ். அகெயின் யூ ஹேவ் டு பிளேம் த சிஸ்டம். இப்போ யூகேலயோ யூஎஸ்லயோ பாத்தீங்கன்னா இட் இஸ் ஃபுல் 99% ஃபுல் ப்ரூஃப். The question of இதுவே கிடையாது, ஒன்லி ப்ளீ பார்கெனிங் தான். அங்க ஃபர்ஸ்ட் டிகிரியா, செகண்ட் டிகிரியா, தேர்ட் டிகிரியான்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு சென்டென்ஸ் போயிட்டே இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன்ஸ் வந்து கம்மி. so much of technology that is used there. அட்லீஸ்ட் இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கொலைக்குமே 4 CCTV இருக்கு. ஸோ அதனால வந்து எஸ் டு அன் எக்ஸ்டென்ட் யார் கொலை பண்ணான்றது தெரியும் ஃபண்டமெண்டலா. ஸோ இப்போ எந்த ஒரு சீட்டிங் அஃபென்ஸோ எல்லாமே எலக்ட்ரானிக்கலி இட் இஸ் சப்ஸ்டான்ஷியேட்டட். ஸோ அதனால வந்து அஃபென்சஸ் குறையறதுக்கு, ஐ மீன் ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலும் ரொம்ப நம்ம மக்கள் சிறப்பா என்ன பண்றாங்க, அந்த சிசிடிவி வேலை செய்யலன்னு சொல்லிட்டு 65 சர்டிஃபிகேட் வாங்கி போட்டு போயிடுவாங்க. ஸோ அகெயின் கரப்ஷன் எவ்ரிவேர் தேர் இஸ் கரப்ஷன் ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே காரணம். நீங்க கேட்ட கிளைன் கரெக்ட் தான். who did it ஒரு ஃபைனலா ஒரு கொஸ்டின் கேட்டீங்கன்னா ஆன்சர் க்ளூலெஸ்ஸா இருக்கும். சரி, இவங்க காமிச்சிங்க அக்யூஸ்ட், இவங்க கொலை பண்ணல, விடுதலை பண்ணிட்டீங்க, அப்ப செத்தவருக்கு என்ன இதுன்னா no answer because it's corruption. என்னோட ஒரு வேண்டுகோளா உங்கள்ட்ட நான் வச்சுக்கிறேன் சார், சீனியர் இருக்காரு. என்னன்னா இது வந்து இந்த சிஸ்டம் பூரா, என்டையர் சிஸ்டம் பூராவே குற்றம் சாட்டப்பட்டவர் வந்துக்கு மட்டுமே இருக்கே தவிர இந்த விக்டீம்கான இப்பதான் படிப்படியா கொஞ்சம் வளருது, நம்ம பாக்குறோம். பட் இதுக்கான முயற்சிகளை நீங்க ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஒரு ஜூனியரா வந்து நான் உங்களுக்கு வந்து சப்மிஷன் வச்சுக்கிறேன். எல்லாருமே சீனியர்ன்றது ஒன்லி டெக்கரேஷன். இது வந்து அல்டிமேட்டா பாத்தீங்கன்னா இருகை ஓசை தான், ஒரு கை ஓசை கொடுக்காது. எல்லாருமே நீங்களும் சண்டை போடணும். வாட் வி லேர்ன் வி கீப் லேர்னிங். இப்ப நான் ட்ரையல் கோர்ட்ல வந்து புது கேள்வி பாத்தீங்கன்னா இப்ப சாரே பாத்தீங்கன்னா ஃபார் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் சோ ஹம்பிள். அவர் வந்து அவரு அந்த லெவலுக்கு பெரியவங்க போக போக பணி வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அதனால எல்லாருமே சேர்ந்து பண்ண வேண்டிய வேலை தான். தனிப்பட்ட முறையில நான் பண்றதோ நீங்க பண்றதோ கிடையாது, எல்லாரும் சேர்ந்து பண்ணணும். நல்ல சொன்னீங்க. இப்ப நான் ஒரு 2 விஷயம் மட்டும் சொல்ல நினைக்கிறேன். வந்து நம்ம சூர்யாவுடைய அனுமதியோட, நம்ம சாருடைய அனுமதியோட சொன்னா பாருங்க, நாம வந்து எல்லோருமே வந்து இந்த இதுல வந்து ப்ரோஆக்டிவ் ரோல் பிளே பண்ணணும். இப்ப வந்து கோகுல்ராஜ் கேஸ்ல வந்து டைரக்ட் எவிடன்ஸ் போயிடுச்சு, சுவாதி டர்ன்ட் ஹாஸ்டைல். அப்ப இட் இஸ் a case based on circumstantial evidence. இப்ப அதே மாதிரி கரப்ஷன் கேஸ்ல இப்ப சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, விக்டிம் இறந்து போனா கூட சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி we can go ahead சொல்லிருக்காங்க இப்போ வந்து. சோ அதே மாதிரி இப்ப ஸ்ரீபதி கேஸ் பாத்தீங்கன்னா அங்க வந்து A1 A2 மெயினா இப்ப விட்னஸ் அக்யூஸ்ட் டெலீட் பண்ணிட்டாங்க. அப்பதான் எங்களுக்கு தெரியும். இப்ப ரீசெண்டா இப்ப வந்து நம்ம கிரிமினல் ஜூரிஸ்ப்ருடன்ஸ்ல இல்லாத ஒன்று என்னன்னா ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ங்கிறது வந்து இது வரைக்கும் சிஆர்பிஸ்ல கிடையாது. 1985 பகவந்த் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேஸ்ல தான் ஜட்ஜ்மெண்ட் லா என்னன்னா the victim cannot be kept outside the calendars of the court சொல்லி விடுதாங்க. அவருடைய விஷயத்தை பத்தி பேசுற போது விக்டிம் தூக்கி வெளி வச்சுக்க முடியாது, அவருடைய பார்ட்டிசிபேஷன் வேணும். ஆகவே அவர் கொடுத்த வழக்கு வந்து ரத்து செய்யும் போதோ, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட், மிஸ்டேக் ஆஃப் லான்னு சொல்லும் போது அவருக்கு நோட்டீஸ் கொடுத்து உள்ளவரும் சொல்றாங்க. அப்ப டேக்கிங் காக்னிசன்ஸ் அண்டர் செக்ஷன் 90 or 183 CRPC அப்ப victim has got a role to come and play
அங்கதான் நம்முடைய ரோல் இருக்குது. இப்ப நீங்க ஸ்ரீமதி கேஸ பாத்தீங்கன்னா, ஸ்ரீமதி கேஸ்ல வந்து டெவலப் பண்ணிட்டாங்க, அது சூசைட் மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிருக்குது, 2 ஜட்ஜஸ் கொடுத்திருந்த அந்த ஆப்சர்வேஷன் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காங்க. ஒரு கேஸ்ல வந்து வெயில டிசைட் பண்ணும்போது நீங்க அந்த சூசைடை டிசைட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிருக்காங்க. ஆனாலும் கூட சார்ஜ் ஷீட்ல பார்த்தோம்னா அதுல மெயின் வந்து அக்யூஸ்ட போற டெலீட் பண்ணிட்டாங்க போறாமே. அப்ப சார்ஜ் ஷீட் போடும்போது என்ன சொல்லிருக்காங்க, விக்டிமுக்கு நோட்டீஸ் கொடுத்து நாங்க இந்த மாதிரி 2 பேர்த்த டெலீட் பண்ணிட்டோம், உங்களுடைய ஆட்சேபனை தெரியும் சொல்றாங்க. இந்த இடத்துலதான் நம்முடைய விக்டிம்ஸ் ரோல், இந்த விக்டிம்ஸ்க்காக நம்ம யாரெல்லாம் போராடுகிறோமோ அவர்கள் ஒன்றுபட்டு நின்று டிஸ்கஸ் பண்ணி நான் பண்ணணும். இப்ப அந்த கேஸ் எடுத்துக்கிறோம். இப்போ அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா வேங்கவேல்ல புதுக்கோட்டை வேங்கவேல்ல வந்து மலம் கலந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப டிஎன்ஏ டெஸ்ட் வந்து எடுக்க சொல்றாங்க. அந்த எந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்களோ புதுக்கோட்டை வேங்கவேல்ல அந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருந்து நீங்க டிஎன்ஏ டெஸ்ட் கொடுங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. யாரு செஞ்ச தங்களுக்கு தாங்க செஞ்சிருக்க முடியுமா அப்படிங்கிற போது உடனே போய் சுமார் ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போட்டா அங்க ஹைகோர்ட் டைரக்ஷன் கொடுக்குறாங்க, நீங்க வந்து யாருமே எல்லாம் சந்தேகம் இருக்கும், நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டாங்க. நேற்று வந்து புதுக்கோட்டை கேஸ்ல வருது, நம்மளும் கேட்கறாங்க, ஏங்க நாங்க போறதா வேண்டாமா கேட்கறாங்க. நம்ம சொன்னோம் இது டைரக்ஷனல் ஹைகோர்ட் ஏற்கனவே ரித்திஷ் சின்ஹா கேஸ்ல வந்து வாய்ஸ் டெஸ்ட பத்தி ஆர்டிகல் 142 பயன்படுத்தி 53A வந்து நீங்க சாதாரணமா சலைவா கேட்கலாம், ஸ்போம் கேட்கலாம், ஹேர் கேட்கலாம், மத்தெல்லாம் கேட்கலாம். அது அப்படியே வந்துருச்சு. இப்ப வந்து ஷெல்வி வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கர்நாடகா 2010 கேஸ்ல ஜஸ்டிஸ் பாலகிருஷ்ணன் ஃபுல் பெஞ்ச் ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. இந்த லைட் டிடெக்டர், பிரெயின் மேப்பிங், பாலியோகிராஃபி எல்லாம் கேட்க முடியாது, அது அடிப்படை உரிமைகளுக்கு மாறானது, ஆர்டிகல் 20 சப்ளாஸ்க்கு மாறானு சொன்னாங்க. ஆனா வாய்ஸ் டெஸ்ட பொறுத்த அளவுக்கு இப்ப என்ன பண்ணிருக்காங்க, உங்களுக்கு தெரியும் வந்து 53A அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இப்போ போக்சோ ஆக்ட்ல இதுல எல்லாம் வந்து கொடுக்க எல்லாத்துக்கும் வாங்கறதுக்கு உரிமைன்னு சொல்லிருக்காங்க. இப்ப சுப்ரீம் கோர்ட்ல கொடுத்த அந்த தீர்ப்பின் பிரகாரம் ஆர்டிகல் 142 பயன்படுத்தி செக்ஷுவலி இல்லைன்னா கூட அவங்க எக்ஸ்ட்ராடினரி பவர் பயன்படுத்தி வாய்ஸ் டெஸ்ட் கொடுக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சார் சொல்றதுதான் முக்கியம். இன்னைக்கு இருக்கிற விஞ்ஞான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு உண்மையை கண்டுபிடிப்பதற்கான விஷயம் புறம் வந்திருக்குது. அதை அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஊழலால் செய்ய மறுத்தால் நாம அதுக்கு உள்ள புகுந்து அதை செய்ய வைக்கணும். இப்ப கோகுல்ராஜ் கேஸ்ல வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த சிசிடிவிங்கிற விஷயத்த வந்து ஒரு ப்ராப்பரா படல அவங்க இருந்தாலும் கூட செயின் ஆஃப் கஸ்டடிங்கிறத ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காட்டி தான் நம்ம வந்து ட்ரையல் கோர்ட்லயே ஆகட்டும், அப்பலேட் கோர்ட்லயே ஆகட்டும், ப்ரோஆக்டிவ் ஜட்ஜஸ் காட்டி அதை கொண்டு வந்து காமிச்சோம். அதுக்கு மேல என்னன்னா இப்ப செக்ஷன் 310 சிஆர்பிசி இருக்குது. இப்ப இன்வெஸ்டிகேஷன்லயே வராத விஷயமா இருந்தாலும் கூட நீங்க வந்து இது வந்து அப்பலேட் ஸ்டேஜ்ல செக்ஷன் 391 சிஆர்பிசி பயன்படுத்தியும் 165 ஆஃப் த இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட பயன்படுத்தியும் நாம வந்து ரோல் பிளே பண்ண முடியும். அப்படிதான் வந்து இந்த அட்டாக் பாண்டி கேஸ்ல ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் ரோல் வந்து எல்லாத்தையும் விடுதலை பண்றாங்க ட்ரையல் கோர்ட்ல. ஆனா அப்பலேட் கோர்ட்ல பாத்தீங்கன்னா 165 பயன்படுத்தியும் 391 சிஆர்பிசி பயன்படுத்தியும் சிசிடிவியை பேஸ் பண்ணி யாரெல்லாம் வந்து தண்டிக்கப்படவில்லையோ அத்தனை பேர் தண்டிக்கப்பட்டாங்க. இப்ப இந்த மாதிரி செய்கிற போதுதான் கலெக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் சொல்ற போது இட் இஸ் நாட் ஒன்லி வித் தி இன்வெஸ்டிகேட்டிங் ஆபீசர்ஸ், ஈவன் டியூரிங் தி டைம் ஆஃப் ட்ரையல் victims advocate or the court can play active role to find a truth. The ultimate goal of the trial is only truth தானே அதை சொல்லிக்கிறோம். ஆனா கரப்ஷன் கேஸ் அப்படிங்கிற ரொம்ப இன்னைக்கு விஞ்ஞானபூர்வமா பண்றாங்க, நேரடியா தெரியாது. அப்ப இன்னைக்கு நான் கொடுத்துற பேசிஸ்ல வந்து சமூகத்தில் புறையோடி போயிருக்கக்கூடிய சொன்னார் பாரு கேன்சரஸ் இருந்தாரு புற்றுநோயை போல இன்னைக்கு அழித்துக் கொண்டிருக்கக்கூடிய விஷயத்துல இதை வந்து ஒழிப்பதற்கு நீதிமன்றத்தில் கொடுக்கக்கூடிய தண்டனையும் ஒரு காரணியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இதுக்கான பிறகு தான் நம்ம அதை வந்து எடுத்து பார்க்கணும். அந்த வகையில வந்து ஒரு சிறப்பான ஒரு வந்து உரையை வந்து நம்முடைய ஜான் சத்தி சார் கொடுத்திருக்காரு. இதை மேலும் படிக்கணும். அந்த ஜட்ஜ்மெண்ட் சொன்ன அந்த 3 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. 2018 அப்புறமேல அமெண்ட்மெண்ட் வந்திருக்கு. சிராஜ் கேஸுக்கு அப்புறமேல் அதுக்கு அமெண்ட்மெண்டோட சேர்த்து வச்சு ஒரு விக்டிம்ஸ் ரோல் என்ன, நாம 2 சைட்ல ஆஜராகிறாங்க. டிஃபென்ஸுக்கு போவோம், ப்ராசிக்யூஷனுக்கு போவோம். 2 பக்கம் போறப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் ஆப்ளிகேஷன் என்ன உண்டோ அதுக்கு அடிப்படையா அந்த சட்டத்தினுடைய கூறுகளை ஆன்மாவை நல்லா புரிஞ்சுக்கணும். முதல்ல ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸோட நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். அந்த வகையில வந்து ஒரு சிறப்பான ஒரு உரையை இன்னைக்கு வந்து 100வது நாள் கொடுத்திருக்காங்க. இதுக்காக நான் வந்து கேட்டுக்கிறதுக்காக இன்னைக்கு நிறைய பணிகளை வந்ததுக்காக நன்றி கூறிக்கொண்டு அவர் கூடிய விவரம் வந்து நம்ம பெஞ்சில் அவருக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது சொல்லி நான் வந்து விரும்புறோம். எங்களை பாட்டுக்கு பல பேர் விரும்புற சொல்லி கேட்டுக்கிட்டு நன்றி கூறிக்கிறேன். சூர்யா வேற காளிதாஸ் சார் பேசுறீங்களா சார்? சரி.
நீங்க சொல்லி முடிங்க வேணா, வேற கேட்கலாம், நான் கேட்டு முடிச்சுக்கோங்க. வேற கொஸ்டின்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா? சக்தி சார் ரொம்ப நாள் கை தூக்கிட்டு இருக்கீங்க. சக்தி சார் பேசுங்க. சத்யன் சார் வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. மோகன் சார் வணக்கம் சார். வணக்கம். ஒன்றும் இல்லை, நான் நாகப்பட்டினத்துலேருந்து சக்திவேல் சார். ஒரே ஒரு சின்ன டவுட் தான் சார். ஒரு விஎன்டேஸ் கேஸ்ல சார் ஒரு ஆர்டிஓ வந்து மதுரை நார்த்ல வந்து பிடிக்கிறாங்க சார். ஒரு 50 lakhs கேஷ் வித் 100 சவரன் நகை அதெல்லாம் பிடிக்கிறாங்க சார். ஒரு 4 மெம்பர்ஸ் பிடிக்கிறாங்க. அதுல 3 பேருமே வந்து ரீஜனல் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் சிஜிஎம் கோர்ட்ல கேஸ் பெண்டிங்ல இருக்கு. இப்ப ஸ்டில் பெண்டிங்ல இருக்கு. இப்போ வந்து அவர் சஸ்பெண்ட் ஆறதுலேருந்து 3 மந்த்துக்குள்ள வித்தின் 3 மந்த்துக்குள்ள வந்து ரீஜாயின் பண்ணிடுறாங்க சார். அது ரிலேட்டடா வந்து ஆர்டிஐல தகவல் கேட்கும் போது வந்து சீராய்வு குழுவோட பரிந்துரையின் பேர்ல அவருக்கு பணி திரும்ப வந்து அவருக்கு கொடுத்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். தற்காலிக பணியிட நீக்கம் சம்பந்தமாக சீராய்வு குழு எடுத்த முடிவின் பேரில் அவரது தற்காலிக பணி நீக்கம் வந்து ரத்து செய்யப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ரிப்ளை கொடுத்திருக்காங்க சார். அதே போல அவர்கிட்டேருந்து ரெக்கவர் பண்ண இதுல வந்து தெளிவா வந்து 3 பேர்ல 2 பேரை வந்து அதுல இருந்து சார்ஜ் இல்லாம ஒரு ஆளை மட்டும் காமிச்சு அதை இது பண்ணிருக்காங்க சார். அந்த கேஸ்ல இப்போ வந்து ஏதாவது நம்மளால ஏதாவது பண்ண முடியுமா சார்? அவங்கதான் ஆனா மாட்டிருக்காங்க அப்படிங்கறது தெரியுது நல்லாவே தெளிவா சார். ஒரு விஷயம் நம்ம ஊர்ல பாக்கணும், பாத்தீங்கன்னா ஏமாந்தவன் தான் முதல்ல மாட்டுவான். இது 2 விஷயம் இருக்கு. as a lawyer நம்ம பார்க்கக்கூடிய 2 விஷயங்கள் பாத்தீங்கன்னா, ஈவன் ட்ராப்லயே பாத்தீங்கன்னா there are two normal difference that we take is planting-ம், ரெண்டாவது வந்து thrusting-ம். யாரோ ஒருத்தன் லஞ்சம் கேட்டுப்பான், அவன் மேல கோவம் இருக்கிறது, மாற்றவன் எவனாவது ஒருத்தன் இருப்பான். சோ அதுதான் சொல்றேன், இந்த கரப்ஷன்ன்ற ஆஸ்பெக்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கரப்ஷன் ஆக்டுலயே அந்த கரப்ஷன் இருக்கும். ஏன்னா ட்ராப்னு கிளம்பி வந்துருவாங்க, அவங்களுக்கு வந்து டார்கெட் ட்ராப் போனா சக்சஸ்ஃபுல் ட்ராப். இஃப் இட்ஸ் a failed trap they have to answer. சோ அவங்க உள்ள போகும்போதே அவனே ஒருத்தன் ட்ராப் பண்ணி அவனோட முடிவோட தான் போவாங்க. இவன் கிடைக்கலையா, எக்ஸ் கிடைக்கலையா, ஒய்ய புடி அவன் போட்டு முடிச்சிருவான். அவன் இன்னசென்டா இருப்பான், ஒரு டீ கூட வாங்கி குடிக்காம இருப்பான். எத்தனையோ கேசஸ்ல பார்க்கும். சோ இங்க பிரச்சனை என்னன்னா, இந்த ஃபால்ஸ் இம்ப்ளிகேஷன், இந்த கரப்ஷன், இது எல்லாமே கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். இப்ப நீங்க சொன்னீங்க அந்த 3 பேரை பத்தி சொன்னீங்க, மேட்டர் சப்ஜுடிஸ். சோ அதை பத்தி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் ஸ்டில் we do not know. அது ஹானஸ்ட் ஆபீசரா கூட இருந்திருக்கலாம். See, it is not that you cannot have a blanket cover saying that everyone is corrupt. ஹானஸ்டாவும் இருக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ ஆபீசர்ஸ் டீ கூட வாங்கி குடிக்க மாட்டாங்க. சோ நல்ல ஆபீசர்ஸும் இருக்காங்க. சப்போஸ் அவங்க தான் மாட்டுவாங்க சில விஷயங்கள்ல. இது பரிதாபத்துக்குரிய விஷயம். அது நம்ம வந்து we have to அங்கதான் we have to இந்த சாஃப் அண்ட் கிரீனா எல்லா இடத்துலயும் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும். சில விஷயங்கள்ல அது ரெண்டாவது ஒரு விஷயம், அந்த டைம்ல பாத்தீங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுல்ல உங்களுக்கு. சோ அந்த நேரத்துல வந்து அவங்க ஒருவேளை இந்த கமிட்டி இது இருக்கலாம், அங்கேயும் கரப்ஷன் இருந்திருக்கலாம், என்ன வேணா நடந்திருக்கலாம். அதுதான் சொல்றது. எஸ், அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் நம்ம சொல்ல பாத்தீங்கன்னா, அங்கதான் ஒரு பிரச்சனை. ஹூ இஸ் த விக்டிம்ன்ற ஒரு கேள்வி வருது. சோ நீங்க சொல்றீங்க இப்ப அந்த ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்துறீங்க, இந்த மாதிரி பண்ண முடியுமான்னு. The hands are tied because you don't come within the definition of victim unless and until. உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த ஆள் காசு வாங்குவாங்க, எனக்கா வரும், நம்ம கிட்ட வரும். அது அந்த கத்தின்றது எல்லா பக்கத்தையும் சுத்திக்கிட்டே இருக்கிற கத்தி. நம்ம கிட்டயும் அந்த கத்தி வரும், உங்ககிட்டயும் வந்து லஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஆதங்கம் இருக்கு, பட் சட்டத்துல இடம் இல்லை. ஓகே சார், ஓகே சார். அதே போல இன்னொரு அடிஷனலா ஒரு டவுட் சார். அந்த அமௌண்ட், அந்த சவரன் நகை இதெல்லாம் வந்து இந்த கேஸ்க்கு அப்புறம் ஒருவேளை அக்யூட்டல் ஆயிட்டாங்க, அதுல ஒரு ஆளை தான் வந்து இப்போ அக்யூஸ்ட்னு சொல்லி நடத்திட்டு இருக்காங்க, அவங்க மேலதான். ஆனா அப்ப அவங்க அந்த இதெல்லாம் வந்து அமௌண்ட், அந்த சவரன் நகை அதெல்லாம் வந்து எப்படி பண்ணுவாங்க சார்? திரும்ப அவங்கள்ட்டே திரும்ப கொடுத்துருவாங்களா அக்யூட்டல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, இல்ல வந்து கவர்மெண்ட் கணக்கு போயிடுமா சார்? They have to prove, they have to source இல்லையா, அவங்க சோர்ஸ் காமிக்கணும். அந்த மாதிரி அவங்களுக்குன்னு கிளைம் பண்ணலாம், கிளைம் பண்ணாம இருக்கலாம். சப்போஸ் ஒரு உண்மையாவே ஒரு கரப்ட் ஆபீஷியல் இருந்தாருன்னா சரி, போனா போட்டான் 50 சவரன் நிலன்னு விட்டுட்டு போனாலும் இருக்கலாம். ஒரு நல்ல லாயர் அட்வைஸ் பண்ணாலும் சொல்லுவாங்க, சார் விடுங்க, நீங்க சம்பாதிக்க இந்த 50 சவரன் ஒண்ணுமே இல்லை சார் விட்டு போனாலும் போயிடுவாங்க அவங்க. These are all things which are very, you have to give a very practical approach. சிஸ்டம் சரியில்லை சொல்றோம், சிஸ்டம் சரியில்லை, அவ்வளவுதான். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கூடிய விரைவில் நீதி அரசரா உங்களை பார்க்கணும் சார். வாழ்த்துக்கள் சார். பார்க்கலாம் சார், நடக்குமா தெரியாது, பார்க்கலாம். கண்டிப்பா நடக்கும் சார். ஜெகன் சார் பேசுங்க சார்.
சார் ரொம்ப அருமையா இருந்துச்சு சார் உங்களோட செஷன். ஜெகன் ஃப்ரம் ட்ரிச்சி சார், ரொம்ப அருமையா சொல்லுங்க இருந்துச்சு உங்களோட வகுப்பு. தேங்க்யூ. தொடர்ந்து தொடர்ந்து நீங்க அடுத்தடுத்த வகுப்பு எடுத்து கொடுக்கணும் சார். உங்களால ஃப்ரீ டைம்ல வந்து இப்போ அதாவது ரத்தன சுருக்கம்னு சொல்லுவாங்க. நீங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்ன தேவையோ அது மட்டும்தான். ஒரு விஷயம் கூட வந்து அந்த தேவையில்லாத விஷயங்கள் மாதிரி எங்களுக்கு தெரியல சார். நீங்க என்ன கன்வே பண்ணணும்னு நினைச்சீங்களோ அதை ரொம்ப அழகா ரத்தன சுருக்கமா கன்வே பண்ணிட்டீங்க சார். அது தேங்க்யூ வெரி மச். பசுமரத்தாணி போல பதிஞ்சிருச்சு நீங்க சொன்ன அந்த விஷயங்கள். ரொம்ப நன்றி சார். தேங்க்ஸ் அலாட் சார். தேங்க்யூ. பவானி மோகன் சார் ரொம்ப நன்றி சார். சார் Thank ஏற்பாடு you. பண்ணதுக்கு நன்றி சார். Thank you. தேங்க்ஸ் அலாட். It is my pleasure to participate in this August function. It is a pleasure is mine. Thank you very much. இன்னைக்கும் வந்து நேத்து நடந்த மாதிரி இருக்கும். செல்வராஜ் மர்டர் கேஸ்க்கு இவர் வந்து எங்க சீனியர் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது நான் கூட உட்காந்து கதை கேட்டது வந்து நேத்து நடந்த மாதிரி இருக்காது. Thank you sir. Thank you very much. தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. எங்களுடைய அழைப்பை ஏற்று வருகை புரிந்ததுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. சிங்கிள் ரொம்ப நன்றி சீனியர்.